சசிகலா அம்மா வந்து ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி டிடிவி என்ன பண்ணிருக்காரு, ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணிட்டாரு. சரியோ தவறோ அந்த அமைப்பு சார்பாக உள்ள தேர்தல்களில் வெற்றி இருக்கு, சில தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாரு. கட்சி அமைப்பு எல்லாம் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு அணி வந்து அதுல சேரும். ஆனா சசிகலா அம்மா வந்து ஒரு லோன் வூல்ஃப் மாதிரி, அதாவது அவங்க ஒருவர் இருக்கிறாங்க அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால அவங்க ஒரு மீடியால ஒண்ணு சொல்லும் போது அது மக்களை போய் சேருது. அதை தாண்டி என்ன அரசியல் பண்ண முடியும்? இந்த கேள்விக்கான விடை உண்மையிலேயே கிடைக்கல. ஆனா அதிமுக அரசியல்ல அவங்க அந்த ஒரு அதிரடியாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தை தவற விட்டு விட்டார்கள் என்பதுதான் என் கருத்து. அதிமுக ஒற்றுமை ஏற்படணும்னு அவங்க சொல்ற கருத்துல எனக்கு மாறுபாடு கிடையாது. அது கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். அது எடப்பாடி பழனிசாமி உள்ளடக்கியதான இருக்க முடியும். தொடர்ந்து ஒற்றுமை குரல் எழுப்பினாலுமே அதிமுகவிலிருந்து பிரபலமான தலைவர்கள் யாருமே வந்து இவங்க பின்னாடி வரல. சசிகலா அவர்கள் எழுப்புகிற ஒரு குரல் என்பது ஒற்றுமைக்கான குரல். அந்த வகையில தான் நான் பார்க்கிறேன். மற்றபடி அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இல்லைங்கிறதா என் கருத்து.